ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ் விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கும் சரி, ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து தோட்டத்துக்காக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அதாவது ரசாயன உரமே இல்லாமல் எப்படி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்களோட தோட்டம். சரியா, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கே ஆச்சரியமாகவும் உங்களுக்கே ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மரம் வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவோம். சரியா, வாட்டர் ஆப்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரம் இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சொட்டு நீர் பாசனம் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து எப்படி நம்ம வந்து அதாவது போட்டோம், அது வந்து எங்கே ஆர்டர் பண்ணோம், அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து கொய்யா செடி வந்து வச்சுருக்கோம். இந்த கொய்யா செடி நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய். சரியா, உடம்புக்கு நல்ல கோவக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம வச்சுருக்கோம். நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. கோவக்காவும் பார்த்திங்கன்னா தெரியும். இதுவும் எங்கே வந்து நம்ம வந்து, ஏன்னா இந்த கோவக்காவோட சீடு வந்து அதிகமாக நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் எங்கே வாங்கணும் என்ன பண்ணோம் அப்படிங்கிற வீடியோலாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு தொட்டி வச்சுருக்கோம். இந்த தொட்டிக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த தொட்டி வந்து ஃபுல்லாகவே பூச்செடிக்காக வச்சுருக்கோம். சரியா, இங்கே பாருங்கள், நல்ல இது வந்து ரோஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோஸ். அதே மாதிரி இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த செடி ஃபுல்லாகவே வந்து மல்லிகைப்பூ, இன்னும் பூக்காமல் இருக்குது, இப்போ தான் கட் பண்ணி விட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு ரோஸ் இருக்குது, இதையும் பாருங்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி. எவ்வளோ தக்காளி வந்து முளைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். சரியா, தக்காளி எவ்வளோ தக்காளி இருக்குது. ஈஸியாக நம்ம வீட்டிலே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம கிடைக்கக்கூடிய நம்ம கழிவுகளை வந்து வீட்டில் நம்ம வெஜிடபிள் கழிவு இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே நல்லாயிருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கருவாட்டு தூண்டின்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு கருவாடை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சிங்கன்னா நமக்கு பூச்சிகள் எதுவும் அடிக்காமல் இருக்கும். அதுதான் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய அவங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் காட்டுறோம். இது ஃபுல்லாகவே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஆனியன், வெங்காயம் வந்து என்ன பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது வெங்காய சட்னிக்கு இந்த லீஃபெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெங்காயம் ஃபுல்லாகவே. இந்த கொடி வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு. இந்த கொடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திராட்சை கொடி. திராட்சை வந்து போட்டிருக்கோம், நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. சரியா, திராட்சைக்கு வந்து செம்மண் வந்து நல்லாயிருக்கும். திராட்சை கொடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்துட்ருக்கீங்க, இதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து அதாவது அவரைக்காய். பாருங்கள், அவரைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பிங்க் கலர் அவரைக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த செடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவரைக்காய் எப்படி நல்லா க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம். அவரைக்காய் வந்து நல்ல விதத்தில் நமக்கு சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட தோட்டத்தில் வெறும் எந்த ரசாயன உரம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வீட்லேயும் இதை வந்து பிளான் பண்ணலாம். சரியா, அதனால் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரங்காய் செடி. சரியா, இது அப்படியே நீளமாக இன்னும் வளரும். வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த இங்கே ஒரு 2 கொத்தவரங்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த வந்து கொத்தவரங்காய். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ். இந்த கொடி அப்படியே வரும், இந்த பூவெல்லாம் வந்திருக்கு, இது அப்படியே மேலே கொடி மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு. அப்போ எல்லா காய்கறியுமே நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலையே வந்து போடலாம். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் இடம் இருந்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த செடி வந்து இவ்வளோ கொடி வந்து இவ்வளோ தூரம் வரும்னு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து செவ்வாழை வச்சுருக்கோம். இது வந்து செவ்வாழை கன்று. சரியா, ஈஸியாக க்ரோத் ஆகிட்ருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரம், அது இனிமேல் தான் வளரும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த வெத்தலை,
நம்ம சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சளி பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த நம்ம சில மெடிசன்லாம் இதுலேருந்து கொண்டு வரலாம். இது வந்து வெத்தலை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தொட்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காய்கறியுமே இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத எல்லா காய்கறியுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா மிளகா, பச்சை மிளகா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மூக்கல்னு சொல்லுவோம் பாருங்கள், இது வந்து உள்ளே க்ரோத் ஆகி வரும் மூக்கல். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து போட்டிருக்கோம். இது வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து முட்டைக்கோஸ். சரியா, இது வந்து முட்டைக்கோஸ். இங்கே உருளைக்கிழங்கு வந்து இங்கே இந்த பக்கம் இருக்குது, உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முள்ளங்கிலே சிவப்பு முள்ளங்கின்னு சொல்லுவாங்க. இங்கே முளைச்சிருக்கு பாருங்கள், காட்டுங்க. இந்த சிவப்பு முள்ளங்கின்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து சிவப்பு முள்ளங்கி போட்டிருக்கோம். அப்புறம் கத்திரிக்காயிலே ஒயிட் கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயிலே வந்து ஒயிட் கத்திரிக்காய். இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒயிட் கத்திரிக்காய். இந்த தொட்டியில் சின்ன ஒரு தொட்டி மாதிரி இருந்தால் கூட போதும். இல்லைனா நீங்கள் வந்து இந்த அதாவது வேஸ்ட்டாக இருக்கிற அந்த வாட்ரு கேன், 20 லிட்டர் வாட்ரு கேன் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் செம்மண் மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சீத்தா மரம் வந்து வச்சுருக்கோம். இதுவும் கண்டிப்பாக என்ன நல்லபடியாக க்ரோத் ஆகும். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நம்ம வந்து வச்சோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து அதாவது செந்தெங்குன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம இளநீ இருக்குப்பாங்க, செவ்வழனி, அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஆரஞ்சு மரம் வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஈஸியாக க்ரோத் ஆகும் சொன்னாங்க, நம்ம கிலோமீட்டருக்கு வரும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் க்ரோத் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். இது வந்து என்னன்னா கருவேப்பிலை. சரியா, வீட்டுக்கு நம்ம உணவுக்கு அதிகமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான். அந்த மரம் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து தக்காளி நல்லா அப்படியே இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா. தக்காளி நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளியெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களை. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிளகா செடி இருக்குது. இங்கே பாருங்கள், மிளகாலாம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஆனாலும் பூச்சி அடிக்குது. இந்த பூச்சி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது மெடிசன், அதாவது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடி ஐட்டம், சில கொடி வந்து ஏறுறதுக்காக நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோம். இது வந்து என்னென்னா பீக்கங்காவோட கொடி வந்து வந்துட்டுருக்கு. சரியா, அடுத்தடுத்து நம்ம வந்து வச்சுட்டே இருக்கோம். நிறையா கொடி வந்து வச்சுருக்கோம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில செடியை வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். சரியா, க்ரோ பேக் வந்து நம்ம ஏற்கனவே மாடி தோட்டம் மாதிரி வச்சுருந்தோம், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கொத்தமல்லிலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களே வீட்டில் சூப்பராக வைக்கலாம், கொத்தமல்லி வைக்கலாம். அதே மாதிரி இது ஒரு மிளகா செடி. அதுக்கப்புறம் இது வந்து சிவப்பு கீரைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த கீரை இது. அதே மாதிரி இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்கோம். அதனால் தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இங்கே வந்து இந்த கத்திரிக்காயிலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த கத்திரிக்காய். இது வந்து ஒயிட் கத்திரிக்காய். இது வந்து ஒயிட் கத்திரிக்காய். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்ட்டு, அதாவது புதினா நம்ம சொல்லுவோம்ல, புதினா நம்ம வீட்டுக்கு தேவையான புதினாலாம் நம்ம சூப்பராக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இங்கேயே இருக்குது. இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து அந்த பிங்க் கலர் பிரிஞ்சால். சரியா, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறம் இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் செடி வந்து சூப்பரான மீனாட்சி வந்து வச்சுருக்கிறோம். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கணும், இவ்வளோ விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக கொடுக்குறோம். அப்புறம் நீங்கள் உள்ளே இங்கே வந்தீங்க அப்படின்னா பப்பாளி எவ்வளோ சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நிறைய பேர் இப்போ பப்பாளியே சாப்பிட்றதே இல்லை நம்ம. சரியா, பப்பாளியெல்லாம் சூப்பராக நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி இது வந்து ரஸ்தாளி வாழை மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஸ்தாளி. இங்கே ஒரு கொலை தள்ளி இருக்கு பாருங்கள். இது வந்து இன்னும் ஒரு மாதத்தில் என்ன பழுத்துடும் மேக்ஸிமம். அதை எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடியும் சூப்பராக என்ன வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கொய்யா செடி வச்சுருக்கோம். சரியா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிங்க் கலர் கொய்யான்னு சொல்லுவோம்ல, அது பிங்க் கலர் கொய்யா. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா இந்த பிரியாணி இலை. நீங்கள் பிரியாணிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, பட்டைன்னு சொல்லுவோம்ல, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முருங்கை மரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபைனலாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை செடி. எலுமிச்சை இப்போ தான் நமக்கு நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. சரியா, அதனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாவே போதும், நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய செடியை வைக்கலாம். அதே மாதிரி இப்போ வர
காய்கறியிலையும் என்ன பண்ணுறாங்க, ரசாயனம்லாம் நிறையா கலக்குறாங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டிலேயே நல்லபடியாக கார்டன் வந்து அமைக்கலாம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விலாக்ஸ் வந்து என்ன சொல்லுறது உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். இந்த சேனல் ஆக்சுவலாக நம்மளோட பசங்களை பற்றின வீடியோஸ் வந்து நிறையா வரும். சரியா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.